ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேக்கிங்க்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூலான மெஷரிங் கப்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேங்க, நான் மெஷரிங் கப் வாங்கும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இந்த மெஷரிங் கப் நான் வாங்கும்பொழுது டீஸ்பூன்ஸ் இருக்கான்னு கவனிக்காமல் வாங்கிட்டேன். டீஸ்பூன்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக டீஸ்பூன்ஸ்க்காகவே இந்த கப் நான் வாங்கினேன். பேக்கிங் பவுடர் சோடாவில் டீஸ்பூன்ஸில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 2 மெஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 கப், 1/2 கப் அந்த மாதிரி ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடு மில்லி லிட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. 250 ml 150 ml அப்படின்னு சொல்லிட்டு மில்லி லிட்டர்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. பட் கிராம்ஸ் அப்படிங்கிறது வேறு, மில்லி லிட்டர்ஸ் அப்படிங்கிறது வேறு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டிங்களா, நான் செகண்ட் டைம் இந்த மெஷரிங் கப் வாங்கும்போது அதில் வெறும் 1 கப் 2 கப் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. மில்லி லிட்டர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது மெஷர்மெண்ட் வந்து 250 ml 120 ml அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் வீட்டில் இந்த சின்ன வெயிட் மிஷின் வச்சு நான் வெயிட் போட்டு பார்க்கும் பொழுது இந்த கப் யூஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க. 250 ml கப்புக்கான வெயிட் அதில் இருந்தது. மெஷரிங் கப்ஸ் வந்து நம்மளுக்கு 3 மெஷர்மெண்ட்ஸில் கிடைக்கும். அதாவது 250 ml கப்ஸ், அப்புறம் 220 ml கப்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா 200 ml கப்ஸ். நான் யூஸ் பண்ணுறது 250 ml கப்ஸுங்க. எப்பயுமே கேக் பேக்கிங்க்கு 250 ml கப்ஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும் பொழுது இது 250 ml கப்பா, அதாவது 1 கப் அப்படிங்கிறது 250 ml அப்படின்னு சொல்லி அங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க. அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும், 250 ml அப்படிங்கிறது 250 கிராமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. 250 ml அப்படிங்கிறது வேற, 250 கிராம்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 250 ml அப்படிங்கிறது 1 கப் அப்படின்னு இதில் வருதுங்க. இந்த 1 கப் 250 ml அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வெயிட் போட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு 160லேருந்து 170 கிராம்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அதனோட மெஷர்மெண்ட் காட்டும். ஸோ 250 ml அப்படிங்கிறது நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி, பால், ஆயில் இதெல்லாம் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி எம்எல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 120 ml 250 ml அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். பட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கிராமில் மெஷர் பண்ணும் பொழுது வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ எம்எல் அப்படிங்கிறதும் மில்லி, அதாவது எம்எல்ங்கிறது வேற, கிராம்ஸ் அப்படிங்கிறது வேற, ரெண்டுக்குமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 250 ml கப்பில் 1 கப் அப்படிங்கிறது கிராமில் பார்த்தீங்கன்னா 160லேருந்து 170 கிராம்ஸ் வரைக்கும் வரும். அதுவே ஒரு 1/2 கப், அதாவது 125 ml கப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60லேருந்து எனக்கு தெரிஞ்சு 60லேருந்து 70 கிராம்ஸ் வரைக்கும் தான் வரும். அந்த மாதிரி தான். அதுலேயும் 1/4 கப் அப்படிங்கிறது 30லேருந்து 35 கிராம்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அது வந்து 60 ml கப்புங்க 1/4 கப் அப்படிங்கிறது. எப்போ நம்ம மெஷரிங் கப்ஸ் வாங்கும் பொழுது அதில் டீஸ்பூன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதோ கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. பிகாஸ் நான் வாங்கின இந்த ஃபர்ஸ்ட் கப்பில் டீஸ்பூன்ஸ் கிடையாது. டீஸ்பூன்ஸ்க்காகவே வந்து நான் மறுபடியும் இந்த 2வது மெஷரிங் கப் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக பேக்கிங் பவுடர், சோடாஸ் எல்லாமே நம்ம டீஸ்பூனில் தான் மெஷர் பண்ணுவோம். கண்டிப்பாக பேக்கிங் சோடாலாம் நம்ம தப்பாக எடுத்துட்டோம், மெஷரிங் வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னா கேக் வந்து வரவே வராது. எப்பயுமே இந்த மாதிரி சின்னதாக ஒரு வெயிட் மெஷினும் வச்சுக்கோங்க. இந்த கப்பில் இருந்து நம்ம வெயிட் போட்டு பார்க்கும் பொழுது கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் பிகினர்ஸ்க்கெல்லாம் மெஷரிங் கப் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக மெஷரிங் கப் யூஸ் பண்ணியே நீங்கள் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் இங்கே சொல்லிட்டேன் மெஷரிங் கப் பற்றி. பேக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க. அதே மாதிரி எம்எல்க்கும் கிராம்ஸ்க்கும் நடுவில் இருந்த டவுட்ஸும் நிறையா பேருக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோஸ்க்கு நிறைய பேர் நம்ம வீடியோஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க, ஆனால் லைக் போட மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் ஏதோ ஒரு வகையில் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களோட ஒரு சின்ன டவுட்டாவது இதுலேருந்து கிளியர் ஆனது அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.